கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு ஏசாயா 33 அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 24 வரை. தியானத்திற்கான தலைப்பு தாபரம். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். சங்கீதம் 91:9. தாபரம் என்பதன் அர்த்தம் புகலிடம் என்பதாகும். இந்த சங்கீதத்தை பாடியவர் பலவித சூழ்நிலைகளை, ஆபத்துகளை சந்தித்திருக்க வேண்டும். அவ்வேளைகளிலெல்லாம் தேவன் தனக்கு அடைக்கலமாயிருந்து தன்னை அற்புதமாக காத்து கொண்டதை அனுபவித்திருக்க வேண்டும். ஆகவேதான் தனக்கு அடைக்கலமாயிருந்தவரை புகலிடமாக கொள்ளும் எவருக்கும் பொல்லாப்பு நேரிட தேவன் இடமளிக்க மாட்டார் என்று உறுதியோடு இச்சங்கீதத்தை பாடியுள்ளார். வேதாகமத்திலே தேவன் தம்முடைய பிள்ளைகள் யாவருக்கும் புகலிடமாக இருந்தார் என்பதையே காண்கிறோம். குழந்தைகள் கொலை செய்யப்படுகின்ற பாதக சூழலில்தான் மோசே பிறந்தார். ஆபத்து நிறைந்திருந்த போதும் தேவன் அவருக்கு புகலிடமாய் இருந்ததால் எதிரியின் மாளிகையிலே மோசே வளர்க்கப்பட்டார். தேவன் மோசேயை இறுதி வரைக்கும் கைவிடவே இல்லை. தேவனாலேயே அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது பயங்கரமான ஆபத்துகளை சந்தித்த போதும் கடைசி வரைக்கும் தேவனுடைய பாதுகாப்பு அவருக்கு இருந்தது. இப்படி அநேக அனுபவங்களை நாம் காணலாம். இயேசு கிறிஸ்துவும் மரண பயம் மிக்கதொரு சூழலிலே தான் பிறந்தார். ஆனால் உன்னதமானவரோ அவருக்கு அடைக்கலமாயிருந்து சிலுவை பரியந்தம் தமது செட்டைக்குள் வைத்து பாதுகாத்தார். இன்று தமக்கு புகலிடமாக இருக்க வேண்டும் என்று எத்தனை கரிசனையுடன் வீடுகளை கட்டுகிறார்கள், உயர்ந்த மதில்களையும் கூரைகளையும் போடுகிறார்கள். பலமுள்ள தூண்களும் பாதுகாப்பு முன்னெச்சரிப்புகளும் என்று பல காரியங்களை மக்கள் ஏற்படுத்துகிறார்கள். ஆனால் இவை ஒரு வினாடியில் நொறுங்கி தரைமட்டமாக கூடுமல்லவா? அச்சமயங்களில் நாம் வீட்டை விட்டு வெளியே நிற்பதுதான் பாதுகாப்பு என்று எண்ணக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகின்றன. ஆனாலும் கர்த்தர் நமக்கு வாக்களிக்கிறார். பிரியமானவனே, உன் கண்கள் எருசலேமை அமெரிக்கையான தாபரமாகவும் பெயர்க்கப்படாத கூடாரமாகவும் காணும். ஏசாயா 33:20. அமெரிக்கையான தாபரம், இது எத்தனை ஆறுதல் அளிக்கும் வார்த்தைகள்! யாராலும் தகர்க்க முடியாத கூடார மறைவாகிய தேவனுடைய அடைக்கலத்துள் நீயும் வந்துவிடு. இக்கிறிஸ்துமஸ் நாட்களில் கலக்கம் நிறைந்த உள்ளத்துடன் இருக்கிறாயா? அந்த உன்னதமானவரை உனக்கு தாபரமாக கொண்டு அவரையே அண்டிக்கொள். அங்கே உனக்கு நித்திய பாதுகாப்பு உண்டு. தேவன் நான் நம்பி இருக்கிற துருக்கமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர். என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே. 2 சாமுவேல் 22:3. ஜெபம் செய்வோமா? உன்னதமானவரே, உமது கூடாரத்தையே எனக்கும் தாபரமாக கொண்டு உமதண்டை வருகிறேன். என்னையும் ஏற்றுக்கொள்ளும். ஆமேன்.